காஸ்ட் வில்லன் ரோல்ஸ் பண்ணதில்லை. ஜவான்னால கிடையாது சார். நான் அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன வில்லனா கேட்டாங்க சார். ஸோ அது வந்து அது எப்படி சொன்னால் சரியாக வருது, நான் பதிலாக சொல்லிட்டேன். நான் அது சில பேருக்கு அது புரியல, நான் எதுக்கு வில்லனா பண்ணேன்னு புரியல. ஒரு ஸ்டேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு நாங்கள் சின்ன சின்ன இதுக்கெல்லாம் இது அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது கொஞ்சம் எமோஷனல் பிளாக்மெயிலாக இருந்தது. அதனால வந்து சார் என்னோட கேள்வி, அப்படி ஒரு முடிவு நீங்க எடுத்தீங்க, அப்புறம் ஏன் சார் இந்த மம்முக்காவோட டர்போ ஒத்துக்கிட்டேன்? டர்போ என்ன ஒத்துக்கிட்டேன் சொல்லுங்க, என்ன கேள்வி? இல்ல லாஸ்ட்ல வந்து நீங்க வரீங்க. மம்முக்கா எனக்கு பிடிக்க கூடாதா சார்? சார் எனக்கு அவர் பிடிச்சிருச்சு சார், எனக்கு அவர் பிடிச்சிருக்கு சார். ஆண்ட்ராய்ட் செட்டுக்கு ஃபோன் பண்ணேன் சார். என் டேரக்டர் இந்து இங்கே தான் இருக்காங்க, 19 இயர் பண்ணாங்க. அவங்களை சேர்த்து விட்டு அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆண்ட்ராய்ட் செட்டு வந்து எனக்கு இங்கே வந்து எனக்கு நல்லா பார்த்தாரு, எனக்கு சாப்பாடு போட்டார், சூப்பராக பார்த்துட்டாரு. அவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணி மம்முக்கா பேசணும்னு சொன்னார் சார். மம்முக்கா நான் பேசினேன், விஜய் எனக்கு இந்த மாதிரி வாய்ஸ் வருது, ஓகே சார். ஸோ நான் பேசினேன், அவ்வளோதான். அந்த டைரக்டர் வந்தார், இட்ஸ் ரெஸ்பெக்ட் சார். நீங்கள் மம்முக்கா ஃபேனா? இல்லை, எல்லாருடைய ஃபேன் சார். எப்பயுமே சார் நான் இது நம்பர் வச்சுக்கோங்க சார், எனக்கு அவரே ரொம்ப பிடிக்கும். நான் இன்னைக்கு சினிமாவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். நேற்று சினிமா யாரெல்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் எங்கெங்கேயோ பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கேன் சார். நான் இந்த எங்கோ இன்டர்வியூவில் சொல்லுங்கள் சார், காத்தவர் ரெண்டு கஷ்டப்பட்டு அதிரப்பள்ளி போது மம்முட்டி சார் இருந்தாலும் சொன்னாங்க அந்த ரிசார்ட்டில், நம்ம அபவுட் லீவ். ஸோ நான் கேட்டேன், சாரை வந்து பார்க்கலாமா கேட்டேன். டைம் ஒரு ஃபோட்டோ அப்படி என்னென்னா, அது 1 வீக் முன்னாடி தான் மம்முட்டி சார் பண்ண மறுமலர்ச்சி தமிழில் ஒரு படம் பண்ணாங்க. அந்த படத்தை நான் பார்த்தேன், அந்த படத்தை ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிக்கும். 2 பேருமே ஹீரோ தான் அந்த படத்தில். ரஞ்சித் சாரும் சரி, மம்முட்டி சாரும் சரி, 2 பேருமே ஹீரோ தான். அதை சும்மா வந்து என் குழந்தைங்க போட்டு காமிச்சு இந்த படத்தை ஸ்கிரிப்டை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் 1 வீக்லேயே நான் அவரை பார்த்தேன். நான் அது எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு நாள் கேட்டார், இந்த மாதிரி சொன்னாங்க, சந்தோஷம். எனக்கு அவர்கிட்ட மெசேஜ் வந்தது, என் ஒய்ஃப்லாம் காமிச்சேன், மம்முட்டி சார் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டாருன்னு காமிச்சேன். தேங்க்யூ விஜய்னு ஒரு மெசேஜ் பண்ணாரு. அது எனக்கு ரொம்ப நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். கிரேட் பர்சனாலிட்டிஸ் நான் அட்மைர் பண்ணியிருக்கேன். அவங்க யாராக இருந்தாலும் அவங்க கூப்பிட்டாங்கன்னா, அவங்க பேசினாங்கன்னா, நான் என்னால் முடியும்னா அது எனக்கு சந்தோஷம். டு மேக் மீ ஹாப்பி, ஐ டிட் இட். ஸோ டர்போ 2ல நீங்கள் இருப்பீங்களா சார்? உங்களோட இன்டென்ஷன் இதுதான். இன்னும் 1 ஹவரில் எங்கே இருப்பேன்னு எனக்கு ലാസ്റ്റിലെ ക്ലൈമാക്സിന്റെ ആ ശബ്ദം കൊണ്ട് മാത്രം മലയാളി ഓഡിയൻസിന് വിജയ് സേതുവിന്റെ ശബ്ദമാണ് മനസ്സിലായല്ലോ. சார் மம்முட்டி படத்துல என்ன மாதிரி பேசினார்ல, அந்த ஃபுட்டேஜ் மட்டும் சார் பார்த்தேன். அவ்வளோ பெரிய ஆக்டரு. நான் நேற்று வந்து பேச எந்த ஈகோ இல்லாமல் இது பண்ணது நாளாக என்ன சார் இது? ஸோ எதுக்கு சொல்ல நீங்கள் ரைட், உங்களோட அவர் அதெல்லாம் யோசிக்கல. இதெல்லாம் பண்ணும்போது என்ன மக்கள் இன்னும் நேசிக்கிறாங்கல்ல, என்னுடைய மம்முட்டி சார் எடுத்து போட்டாங்கன்னா ஏதோ ஒரு மரியாதை என் மேல வருது, ஒரு பர்சனல் வருது இல்லை, அதெல்லாம் யோசிக்காம ஒருத்தர் பண்றாருல்ல. ஸோ பீயிங் இன் சிங் ஆக்டிங் இதை கூட நான் லேர்ன் பண்ணேன்னு சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தானே. அடுத்த யாராவது வராங்க அப்படின்னா நீங்க வளர்ந்தவங்க எந்த ஈகோ பார்க்காம வெரி குட்னு சொல்ற மாதிரி தான் அது மாதிரி ஒரு பெரிய இருக்குது. ஸோ அந்த மனுஷன் கேட்கும்போது நான் அப்படி எனக்கு மோகன்லால் சார் வந்து பிடிக்கும். ஓகே, மும்பையில் வந்து தங்கிற ஹோட்டலில் அதை அதுக்காக சொன்னாங்க. நான் வந்து நான் பெர்மிஷன் போய் கேட்டு மோகன்லால் சார் ஆஃபீஸில் அவரோட ஆட்டோகிராஃப் வாங்கி ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கேன் ஆஃபீஸில். ஆஃபீஸில் ஃப்ரேம் போட்டு கைது பண்ணுறேன். விஷயம் நீ கண்டிப்பாக ப்ரூஃப் இருக்கு.